ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோட் ஏர் ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஏர் ட்ராப் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் ஆல்ரெடி ஏர் ட்ராப்பை வந்து கிளைம் பண்ணிட்டேன். இதில் கோட்டு 230.35 கோட்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து வேறையும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தந்திருக்கான். ஸ்ட்ரைக்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தந்திருக்கான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் பண்ணலாம். இது உங்களுக்கு கிடச்ச கோட்டில் நீங்கள் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் பண்ண முடியும். ஸோ அது வந்து பர்சன்டேஜ் வைஸாகவும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ண முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற இதில் வந்து 50%, 75% எல்லாம் மேக்ஸிமமும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். அது வந்து டேஸ் வரையும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான். 30 டேஸ், 90 டேஸ் அண்ட் 180 டேஸும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான். பேஸ்ட் ஆன் டேஸ் உங்களுக்கு கூட உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம். முடிஞ்சால் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். கோட்டை வந்து நீங்கள் லாங் டேமுக்கு வந்து ஹோல்டு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். இல்லைன்னா உடனே சடனே சேல் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. ஸோ எப்படியானாலும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் மினிமம் 30 டேஸ் தான் இருக்குது. 30 டேஸில் அதோட ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அதனால் வந்து உடனே சேல் பண்ணுறவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. ஸோ மற்ற ஆட்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்ன போல் சின்ன அமௌண்ட் கிடச்சவங்களும் ஸ்ட்ரைக் பண்ண பாருங்கள். ஏன்னா இதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.3 டிஜிட் ஜீரோக்கு அப்புறம் தான் வேல்யூவே இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதில் வந்து உங்களோட ஸ்ட்ரைக்கிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியும். ஸ்ட்ரைக்கிங் ஹிஸ்ட்ரியும் விட்ரா ஹிஸ்ட்ரியும் எல்லாமே தெரியும். ஸோ நான் ஆக்சுவலாக இதில் 50% ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு காட்டித்தரேன் இதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு. ஸோ அது மட்டும் இல்லை, இதை வந்து பிட்ஜெட்டில் வந்து இன்னொரு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிட்ஜெட்டில் வந்து டிபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 lakhs வரை கோட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு. நான் இதில் 50% வந்து ஸ்ட்ரைக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணி நான் அதை வந்து 30 டேஸுக்கு நான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன் இப்போ. ஸோ இப்போ ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் முன்னாடி சொன்ன போல். ஸோ எவ்வளோக்கு நான் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன், என்னைக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து ரெடீம் பண்ண முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அதே போல் தான் விட்ராவிலையும் நீங்கள் விட்ரா பண்ண பிறகு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் வரும். நீங்கள் என்னைக்கு விட்ரா பண்ணுறீங்கன்னு. அதுபோல் என்னென்னா, இவன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டான் ஆல்ரெடி. December 5th டிஜியும் அவனோட புதிய வெர்ஷனையும் லான்ச் பண்ணுவேன்னு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி வச்சுருந்தாலும் ஸோ அதில் ஹோல்டில் இருக்கும் எப்போவுமே. வேறு இவன் எக்ஸ்சேஞ்சை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னா, மேக்ஸிமம் 7 எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆகுன்னு. இதில் வந்து பிட்ஜெட்டும் கேட் ஐஓயும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டான் இதில் லிஸ்டிங் ஆகுன்னு. மேக்ஸிமம் பிட்ஜெட்லேயே வந்து விட்ரா பண்ண பாருங்கள். விட்ரா ஆப்ஷன்ஸும் வரும். விட்ரா ஆப்ஷன்ஸ் மேக்ஸிமம் 12 ஹவர்ஸில் வரேன்னு போட்டிருந்தான். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கே வந்துடும் விட்ரா ஆப்ஷன்ஸ். வேறு வெர்ஷன் 3 பற்றி சொல்ல போனால், இது வந்து வெர்ஷன் 3 கேம் பிளாட்ஃபார்மு. ஸோ மேபி December 5th வந்து நம்ம இதோட பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ பார்க்கலாம் December 5th எப்படி இருக்குன்னு. ஸோ ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.